ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நான் ஒரு வெக்கேஷனுக்காக இந்தியாவுக்கு வந்திருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆகஸ்ட் 28 கொடியேற்றம் பண்ணுவாங்க. நம்ம மாதாவோட திருவிழா நடக்கும். ஓகே, ஆகஸ்ட் 28 செப்டம்பர் 8 வரைக்கும் இந்த திருவிழா ஒரு 10 நாள் திருவிழா, ரொம்ப ரொம்ப பெரிய திருவிழாவாக நடக்கும். இந்த வாட்டி என்னால் பெரிய வேளாங்கண்ணி போக முடியல. ஏன்னா அங்கே போனாலும் அங்கே நமக்கு ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். கூட்ட நெரிசலில் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ போகிறதுக்கு முடியல. அதனால் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இங்கே குருசெடி அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கேயும் மாதா கோயில் இருக்குது. இங்கே ஒவ்வொரு வருஷமும் இங்கேயும் பயங்கர ரொம்ப கிராண்டாக இந்த திருவிழா நடக்கும். அது இல்லாமல் என்னுடைய சின்ன பையனுக்கு கூட பார்த்திங்கன்னா இங்கே தான் நாங்கள் மொட்டை அடித்து காது குத்துனது எல்லாமே இங்கே தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு திருவிழாவாக நடக்கும், இந்த ஒரு 10 நாள் திருவிழா. ஸோ அதுக்காக வந்திருந்தேன். சரி, அப்படியே ஒரு வீடியோ எடுத்து நம்ம போடலாம் யூடியூப்பில். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக பாருங்கள் ஃபுல்லாக. ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, சாப்பாடெலாம் வேறு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதுலேயும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். Jeffrey. நமது ஆலயம் நாமதாக சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சாப்பாடு அவர்களுடைய தேவையான வாங்கிக்கணும். அதிகமாக வாங்கி அதை வேஸ்ட்படுத்த 2வது கூட நீங்கள் வாங்கி கொள்ளலாம். வேண்டும்.
இதில் சாப்பிட்டு முடித்தவுடன் காலி தண்ணிப்பாட்டங்களை அந்த இடத்தில் தயவு செய்து வைக்க வேண்டாம். இதனை மலையில் பின்பற்ற அதற்கான பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளது. அதை